இன்னைக்கு வந்து பார்ட் 2ல வந்து ஒரு முக்கியமான டாபிக், அதாவது டயபிட்டிஸ், ப்ரீ டயபிட்டிஸை வந்து நம்ம வந்து பேச போறோம். அதாவது நிறைய காமனா பாக்குறோம், நிறைய பேருக்கு டயபிட்டிஸ், ப்ரீ டயபிட்டிஸ். அதுலயும் நிறைய கேள்வி முறைகள் இருக்கு. அதாவது எப்படின்னா என்ன சாப்பாடு நம்ம வந்து சாப்பிடலாம், என்ன வந்து நம்மளோட லைஃப், டயட், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஃபுட் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணோம்னா இது வந்து வர்றதுக்கு முன்னாடி எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், அப்படியே டயபிட்டிஸ் வந்திருந்தாலும் அதை எப்படி நம்ம கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து கலந்துரையாடல்ல பார்க்க போறோம். சார், செகண்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து சார், மோஸ்ட் ஆஃப் தி பேஷண்ட்ஸ் வந்து either ப்ரீ டயபெட்டிக் ஆர் டயபெட்டிக் பார்க்கணும் சார். அந்த ப்ரீ டயபெட்டிக்ல இருந்து எப்படியாவது ப்ரிவென்ட் பண்றது நம்மளோட கோல். ஸோ அதாவது இந்த வே வி டேக் மில்லட் ஆர் எப்படின்னு வந்து நீங்க ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து ஒரு ப்ரிவென்ஷன்ல இருக்காங்க அப்படிங்கும் போது என்னெல்லாம் நீங்க வந்து சாப்பாடு முறையில சரி செய்யலாம்னு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? நான் என்னுடைய இப்போ கூட முறையில நான் பேசிட்டு இருந்ததுதான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கசப்பும் துவர்ப்பும் அவங்க உணவுல நிறைய இருக்கணும். அது வந்து நம்ம மிஸ் பண்றது. நம்ம தமிழ் மக்களோட உணவுகள்ல கசப்பும் துவர்ப்பும் ரொம்ப குறைவா இருக்கும். அதை கூட பாத்தீங்கன்னா பாவக்காய் பொரியல் பண்றேன்பாங்க. அந்த பாவக்காய் பொரியலை வந்து ஜாங்கிரி மாதிரி பண்ணுவாங்க. வெள்ளத்தை போட்டு எண்ணெயில வதக்கி பொரிச்சு அதை அப்படி அதாவது டேஸ்ட்டை ப்ரிடாமினண்டா ஆக்கணுங்கிறது மனம் இருக்குமே அப்படியே கசப்பை ஏற்றுக்கொள்ளாது. அப்படி பண்ணாம பாவக்காய்னா பாவக்காய் கசக்க தான் செய்யணும். அந்த கசப்பா சாப்பிடக்கூடிய ஒரு முதல்ல அந்த எல்லா சுவைகளையும் ரசிக்கக்கூடிய மனம் வேணும். நான் இனிப்பை மட்டும் தான் ரசிப்பேங்கிறதுல தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸோ கசப்பு இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபேண்டாஸ்டிக் டேஸ்ட்னு மைண்ட் லெவலில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எந்த விதத்துலையும் அது வந்து குமட்டல் வந்து மனதில் இருந்து தான் வருது. சுவை உணவும் குமட்டலாம் எமிட்டிக் கண்டென்ட் ஏதாவது பாவக்கால இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நீங்க as a scientist, as a modern medical physician, you know which is emetic கிடையாது. ஆனா நம்ம அந்த கசப்பு வந்து மனதை ஒத்துக்கிறதுனால எனக்கு பிடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால கசப்பு எடுக்க சொல்லுவோம், துவர்ப்பு எடுக்க சொல்லுவோம். ஒரு நாள் சாப்பிடக்கூடிய உணவுகள்ல முடிஞ்ச வரைக்கும் நாங்க ப்ரொமோட் பண்றது லோ கிளைசமிக் லோட் அண்ட் கீட்டோ டயட்டா. மோர் புரோட்டீன் இருக்கட்டும், கிளைசமிக் குறைச்சிக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து 3 வேளை சாப்பிடணும், எல்லாம் வந்து சாம்பார், வடை, ரசம், பொரியல், கூட்டு அப்படிலாம் எடுக்க வேணாம். பசித்து புசி, உனக்கு தேவையானது பசித்து புசி. அந்த பசிக்கவே இல்லைன்னா நோய், ஆனா பசிக்கணும், நீ செய்யற வேலைக்கு ஏற்ற மாதிரி பசிக்கணும். அந்த பசிக்கிற நேரப்ப எடுக்கிற உணவுகள்ல வந்து பிரதானமா நிறைய வந்து லோ கிளைசமிக் உணவா இருக்கட்டும். இப்ப நீங்க வந்து உதாரணமா எடுத்தா கீரை, காய், கீரை எல்லாமே வந்து குளுக்கோஸ் தான். ஆனா அது வந்து கார்போஹைட்ரேட் தான். ஆனா அது செல்லுலோஸா இருக்கும்போது அது பிரேக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், நிறைய நேரம் எடுக்கும். ஸோ நிறைய சாலட் எடுக்கிறது இந்த காலத்தினுடைய கட்டாயம். அது வந்து நீங்க வந்து நம்ம ஊர்ல இந்த சாலட் அப்படின்னாலே அது ஒரு ஹோட்டல்ல காத்திருக்க நேரத்தில் ஆர்டர் பண்ற பொருள். நீங்க வந்து ஒரு பக்காவா ஒரு வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு கிரீன் சாலட் போட்டோமா அப்படின்னா, இங்கதான் வந்து கத்துக்கிறோம் சாலடுங்கிறது ஃபுட்டு அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு இப்பதான் தெரியுது. ஸோ நம்ம அதை கண்டிப்பா வலியுறுத்தணும். அப்புறம் நம்ம வந்து ரொம்ப ப்ரிடாமினன்ட்லி ரைஸ் பேஸ்டு கல்ச்சர்ல வந்துட்டோம். எல்லாத்தையும் சாதம் சோறணும். இப்போ வந்து தெரியுது, அறிவியல் வந்து நமக்கு சொல்லுது, இந்த குளுக்கோஸ் வந்து தொடர்ந்து எடுக்கும்போது நீங்க சொன்ன அந்த பீக், அந்த சடனா ஏறி இறங்கும் போதுதான் மைக்ரோவாஸ்குலர் டேமேஜ் வர ஆரம்பிக்குது. ஸோ வந்து அலை மாதிரி அப்படி போய் வரணும் நம்ம சாப்பாடு. குளுக்கோஸ் வேணும், அது ஆற்றலுக்கு வேணும். ஆனா அது அலை மாதிரி அப்படி சுகரோட மெதுவாக போய் ஒரு 160 போய் அப்புறம் திரும்ப 110 போய் அப்படி 120 போய் போகணும். நீங்க டால் 240, அப்புறம் 130, 320, 210 இப்படி போச்சுன்னா அந்த பீக் போய் இறங்கும் போது இட்ஸ் பிக் ஸ்ட்ரெஸ் டு த பாடி. ஸோ அதனால கண்டிப்பா லோ கிளைசமிக்கா இருக்கணும். மில்லட் தட் ஆல்சோ கார்போஹைட்ரேட் தான். என்ன பெனிஃபிட்னா அந்த மில்லட் வந்து சடனா பீக் போகாது, லோடு கொஞ்சம் குறைவு. அண்ட் அந்த மில்லட்டுக்கு போதா கம்பு எடுத்தீங்கன்னா 7 உரை இருக்கும். அதுல 3 உரை எடுத்துருவாங்க, டீகல்லிங் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை சமைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா வேக வச்சுட்டு குத்துவாங்க. குத்தி தோட நீக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மோர் விட்டு பிசைஞ்சு அதுக்கப்புறம் அதுல வந்து இது அந்த ப்ராசஸே ஒரு பியூட்டிஃபுல் ப்ராசஸ். அப்படி இருக்கும்போது அந்த கம்பஞ்சோறு வந்து லேசில் உருன்னு அப்சார்ப் ஆயிடும். இதே நீங்க சாதத்தை வாயில போட்டீங்கன்னா உமிழ்நீர்லயே பிரேக் ஆயிடும். சலைவரி அமைலேஸே பிரேக் பண்ணி டக்குன்னு குளுக்கோஸ் உள்ள கொண்டு போயிடும். ஆனா கம்பஞ்சோரை போடும்போது அது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் இன்டெஸ்டைன் வரைக்கும் அது வேகமா வந்துடும். அதுக்கப்புறம் தான் அது உடைய ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய உணவு திட்டம் என்பது ஃபர்ஸ்ட் லோ கிளைசமிக் லோடு குறைவா கீட்டோ டயட்டா இருக்கணும். அது நாங்க என்ன சொல்றோம், காலை சாப்பாடு அப்படிங்கிறது நிறைய சுண்டல், கொஞ்சம் சூப்பு, கொஞ்சம் வந்து எக்கு, இல்லை சோயா, புரோட்டீன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சிறுதானியங்கள் எடுத்தீங்கன்னா அதுல ஒரு ரவை மாதிரி, உப்புமா மாதிரி அப்படியே சாப்பிடுங்க. இன்னொரு பிரச்சனை, சிறுதானியத்தையும் வந்து மக்கள் வந்து உடனே கஞ்சி காய்ச்சிடுறாங்க. இல்லைன்னா நான் வந்து எங்க வீட்டுல வந்து இட்லி சிறுதானியத்திலேயே தோசை சுடுறேன், சிறுதானியத்திலேயே இட்லி எடுக்கிறேன். எப்படிங்க அதை பிளாட்டரா மாத்துறீங்களோ அது வேகமா அப்சார்ப் ஆகும். ஸோ சிறுதானியம்னாலும் அதை ஒரு வரகரிசி உப்புமா, இல்லைன்னா வந்து கேழ்வரகுல உப்புமா மாதிரி அந்த
அந்த ஃபுல் கிரெயினா இருக்கும்போது அப்சார்ப்ஷன் வந்து மெதுவா இருக்கும், டிலேயா இருக்கும். ஸோ காலை உணவு ஹை புரோட்டீனாவும் சிறுதானியம் பிரேக் ஆகாத அந்த உணவா இருக்கட்டும். மதிய உணவுல கசப்பு துவர்ப்பு நிறைய இருக்கிற காய்கறிகள், கீரை நிறைய இருக்கட்டும். நிறைய சோறு வேண்டாம், அங்கேயும் ரைஸ். அதாவது ஒரு 75% ஆஃப் த பிளேட் வந்து வெஜிடபிள், சாலடு, ஃபிஷ், எக் இல்லைன்னா சிக்கன் அந்த மாதிரி வச்சுட்டு 25% ரைஸ் இருக்கணும். அந்த ரைஸும் ஹோல் கிரெயினா இருக்கணும், கலர்டு ரைஸா இருக்கணும். பிளாக் ரைஸாவோ, ப்ரௌன் ரைஸாவோ, ரெட் ரைஸாவோ இருக்கட்டும், ஒயிட் ரைஸ் வேணாம். அது மாதிரி வச்சுக்கணும். கொஞ்சம் ப்ரோபயோட்டிக்கு நம்ம ஒரு மோர் வேணும், நல்ல மோர் எடுத்துக்க சொல்றோம். நைட்டு உணவு வந்து நீங்க வந்து ஒரு கோதுமை ரவை கிச்சடி மாதிரி எளிதில் வேகமா சுகர் ஏறாம மாவா இல்லாம எடுத்துக்க சொல்றோம். இப்ப நிறைய பேருக்கு வந்து 2 வேளை உணவு, ரொம்ப குண்டா இருக்காங்க, 2 வேளை உணவு போதும். காலையில 8:30 மணிக்கு ஒண்ணு, சாயந்தரம் 6 மணிக்கு ஒண்ணு. மதியான நேரம் வந்து கொஞ்சம் சாலடோ இல்லைன்னா ஒரு ஜூஸோ உங்களுக்கு தேவைக்கு எடுத்துக்கணும். இல்லைன்னா களைப்பு இருக்குன்னா கிரீன் டீ மாதிரி அது மாதிரி எடுத்துக்க சொல்றோம். ஸோ உணவு டயபெட்டிக் கண்ட்ரோல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் உணவு. ரெண்டாவது வந்து இது மட்டும் கூட பார்த்தாது, கண்டிப்பா பிசிக்கல் ஆக்டிவிட்டி வேணும். நீங்க வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது ஜும்பா போய் ஆடுங்க, இல்லைன்னா ஜிம் போங்க, இல்லைன்னா வந்து ஓடுங்க, சைக்கிள் ஓடுங்க, நீச்சல் அடிங்க. ஏதாவது ஒண்ணுக்கு 30-40 மினிட்ஸ் வைக்கணும். அப்புறம் மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் தூக்கம். தூக்கம் வந்து நைட்டு வந்து ஒரு 9:30-10 மணில இருந்து காலையில 5:30 வரைக்கும் ஒரு ஆழ்ந்த ஒரு என்ன சொல்றதுன்னா அன்இன்டரப்டட் ஸ்லீப் இருக்கும். புரண்டு படுக்கிறது, 3 தடவை 1 கடி எத்திக்கிறோம், காலைல ராத்திரி தூக்கம் வர்றதுக்கே எனக்கு 1 மணி நேரம் ஆகும்பாங்க. அப்புறம் இன்னொன்று அந்த 1 மணி நேரமும் போன்ல நோண்டிட்டு இருப்பாங்க. அது வரும்பாங்க, இது அவனை கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கும் போன. ஸோ அப்படிங்கும்போது டெஃபினட்டா அதெல்லாம் டயபெட்டிக்ல உள்ள மிகப்பெரிய சிக்கல். ஸோ உணவு, நம்மளுடைய உடல் உழைப்பு, நல்ல ஆழ்ந்த உறக்கம், இந்த 3ஐயும் கனெக்ட் பண்ணோம்னா கண்டிப்பா. இப்போ சர்க்கரையை பொறுத்த வரைக்கும் ஒரே நாள்ல மாத்துற விஷயம் கிடையாது. நீங்க இது ஒரு பழக்கமா வாழ்வியல் மாத்த. ஒரு ப்ரீ டயபெட்டிக் ஐஜிடில இருக்காங்க, இல்லைன்னா பேரண்ட்ஸ் வந்து டயபெட்டிக், அப்பா அம்மாவுக்கு வந்து 50 வயசுல டயபெட்டிக்னா உனக்கு 40 வயசுல வர வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ நீங்க 35 வயசுல இருந்தே மாறணும். அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, டயபெட்டிக் இருக்கிற ஃபேமிலியா இருந்தா குழந்தைகளுக்கே நீங்க சர்க்கரையில ஸ்வீட்டை வந்து பழக்காது. இப்போ நான் வந்து ரீசெண்டா டொரண்டோல ஒரு என்சிடி காங்கிரஸ் அட்டன் பண்ணேன். அங்க வந்து கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேல வந்திருக்காங்க. உலகம் முழுக்க இந்த பிரச்சனையை பத்தி பேசுறாங்க. ஃபைனலா இங்க யூபென்ல இருந்து ஒரு ப்ரொஃபசர் தான் வந்து லாஸ்டா ஒரு ஸ்லைடு, அவங்க தான் அந்த கான்ஃபரன்ஸ் செக்ரட்டரி, கன்க்ளூடிங் டீம் வந்து பிரசன்ட் பண்றாங்க. அவங்க சொன்னது கடைசியா சொன்னது இதுதான், இப்போ உலகம் முழுக்க டயபெட்டிக் இருக்கு, இது பிரச்சனை ஒரு பக்கம் மருந்து கண்டுபிடிக்கிறோம், வராத ஒரு உலகம் படைக்கணும்னா கேட்ச் தம் யங். அவங்க கடைசியா முடிச்சது அதான். 10 வயசு 12 வயசுலயே எதுக்கு எடுத்தாலும் சாக்லேட் கொடுக்குறேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன், வாரத்துக்கு ஒரு நாள் அது ஸ்வீட் சாப்பிட்றேன் போகாம ஸ்வீட்டை வந்து சிறு வயதுல இருந்தே மாறாங்க. அது ஒண்ணுதான் நமக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வராம தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Thank you so much, sir. வந்து வெரி பவர்ஃபுல் மெசேஜ். டயபெட்டிஸ் ப்ரீ டயபெட்டிஸ் வந்து ரொம்ப காமன். ஒரு 80% ஆஃப் த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம ப்ரீ டயபெட்டிக்ங்கிறதே அவங்களுக்கு தெரியாது, பிகாஸ் அந்த சிம்டம்ஸுமே இருக்காது. ஸோ அது வர்றதுக்கு முன்னாடி ப்ரிவென்ட் பண்ணாதான் நம்ம டயபெட்டிஸ், அந்த சார் சொன்ன மாதிரி மைக்ரோ அண்ட் மேக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன் ஆஃப் டயபெட்டிஸ் வந்து இது பண்ணலாம். ஸோ அவர் வந்து அழகா 3 எப்படி ஃபுட்டை வந்து 3 வேளைக்கு எப்படி சாப்பிடணும், கசப்பு. அண்ட் ஆல்சோ சார் மென்ஷன் பண்ணியிருந்தா நாங்கள் இந்த சாலிபிள் ஃபைபர் அப்படிங்கிறோம். அதாவது இன்சாலிபிள் ஃபைபர் தான் சுகரை ஸ்பைக் பண்ணும். சாலிபிள் ஃபைபர் சார் சொன்ன மாதிரி அது வந்து நம்ம நிறைய அந்த ஃபைபர், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஹோல் கிரெயின்ஸ்ல இருக்கும்போது அந்த சாலிபிள் ஃபைபர் அண்ட் மில்லட் ஆல்சோ ஹஸ் ஃபார் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர். அதனால தான் அந்த ஸ்பைக் தர மாட்டேங்குது. ஸோ எவ்ரி ஃபுட்டு நீங்க சாப்பிடும் போது, ஈவன் இட்ஸ் ஓட் மீல் சாப்பிடும் போது அதுக்குள்ள ஏதாவது நட்ஸ் அண்ட் டாப் ஆஃப் இட் ஏதாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம் இல்லையா, இல்லைன்னா பெர்ரிஸ் போட்டுக்கலாம். மாதிரி எவ்ரி மீலுக்கு வந்து ஒரு ஃபைபர் வந்து ஆட் பண்ற மாதிரி கீரை வகைகள் மத்தியானத்துக்கு, நைட்டுக்கு அப்படி சாப்பிடலாம். சார் சொல்லுவேன், இப்போ நிறைய பேர் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்க்கு போயிட்டாங்க. ஐ ஆல்சோ டூ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். ஸோ மத்தியானம் தான் சாப்பிடுவோம், ஒரு மத்தியானம் ஒரு வேலை, சாயங்காலம் ஒரு வேலை. ஸோ அதில் வந்து மேக் ஷூர் எவ்வளோ ஃபைபர் ஆட் பண்ண முடியுமோ அப்பதான் உங்களுக்கு வந்து அதை வந்து டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். டயபெட்டிஸ் ஒரு டயக்னோசிஸ் வந்தோடனே எல்லாரும் ஒரு பயப்படுறாங்க, ஐயோ நான் சுகரே சாப்பிட முடியாது. ஐ மீன் யூ கேன் ஈட் எவ்ரிதிங் இன் மாடரேஷன். சார் சொன்ன மாதிரி மாடரேஷன் அமௌண்ட் ஆஃப் ஈட்டிங், ஸ்லீப், டயட் அண்ட் எக்ஸசைஸ். அதில் எக்ஸசைஸ் எப்படி சொல்லுவாங்க, எவ்ரி டைம் ஆஃப்டர் மீல் ஒரு 20 to 30 minutes யூ கெட் அப் அண்ட் வாக் அரவுண்ட். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஒரு 6 weeks கழிச்சு A1C எடுத்து பார்த்தோன்னா கண்டிப்பா இட் வில் ஷோ எ பிக் டிஃபரன்ஸ். அந்த மாதிரி ஸ்மால் சேஞ்சஸ் வந்து ஒரு மெனி டிஃபரன்ஸ் இருக்கும்.